அவர் ஏன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவர் ஏன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அதற்கு பின்னே என்ன இருக்கிறது, அவருடைய அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீ பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் திருச்சபையில் அபிஷேகம் என்று சொன்னால், குறிப்பாக ஆவிக்குரிய திருச்சபை, பெந்தெகோஸ்து திருச்சபை என்று சொல்லப்படுகிற அனைத்து திருச்சபைகளுக்குள்ளே அபிஷேகத்தினால் நிரம்பு என்று சொல்லி வெறுமனே தங்கள் வாயினாலே ஆராதனை வேளையிலே நரிகள் ஊளையிடுகிற சத்தங்களைப் போல ஊளையிட்டு கொண்டு ஜனங்களை பரவச நிலைக்குள்ளே தள்ளிவிட்டு 5 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஆராதனை வேளையிலே அவர்கள் பயங்கரமாக குதித்து ஆர்ப்பரிப்பார்கள். அதோடு கூட ஆலயத்தை விட்டு கடந்து போய்விட்டால் அவர்கள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அது அபிஷேகத்திற்கு அடையாளம் அல்ல. தேவனுடைய சித்தத்திற்கு நேராக எது நம்மை நடத்துகிறதோ அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது. அங்கு கோலியாத் என்கிற மாபெரும் மாமிச மலை போல ஒரு மனிதன் வருகிறான். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். அந்த மாபெரும் மாமிச மலையான அந்த மனிதன் கோலியாத்தை பார்த்து இந்த நாட்டினுடைய ராஜா பயந்து போகிறார். யார்? அந்த சவுல் உருவாக்கின பட்டாளங்கள், போர் வீரர்கள் எல்லாம் பயந்து போய் விடுகிறார்கள். அங்கே ஒரு மனிதன் தைரியத்துடன் இருக்கிறான். அவன்தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கே தைரியத்துடன் நிற்கிறார். அங்கே தாவீது தேவனுடைய அபிஷேகத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவராய் நிற்கிறார். தேவனுடைய சித்தத்தை அவர் உணர்ந்தவராய் நிற்கிறார். அதனால் இந்த தேசத்திற்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக காரியங்களை நடப்பிக்க பிசாசினால் ஏவப்பட்டு வந்த அந்த பெலிஸ்தீனான அந்த கோலியாத்தை ஆண்டருடைய ஆலோசனையின்படி பெரிய பெரிய அருவா ஈட்டிலாம் எடுத்துகிட்டு போகல, சின்ன கூழாங்கல்ல எடுத்துகிட்டு போனாப்புல அந்த கவனில் வச்சு ஆண்டவர் சொல்லுகிறபடி என்ன செஞ்சாப்புல, நெற்றியை நோக்கி என்ன செஞ்சாரு, தாவீது அடித்தார். அந்த காரியம் பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து இதை செய் என்று ஆண்டவர் ஏவுதினாலே ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை அந்த தாவீது பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி வில் வைத்து என்ன செய்கிறாரே, அடிக்கின்றார். அந்த கல் நம்ம மூஞ்சில பட்டிருந்தா நாம் எப்படி விழுந்துருவோம்? இப்படித்தான் நம்ம விழுவோம், பின்னோக்கி தான் விழுவோம். ஆண்டவர் சொல்லுகிறதை ஆண்டுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் செய்யும் பொழுது நமக்கு விரோதமாக எதிரி நமக்கு முன்னே இருந்தால் அவன் முகம் குப்புற விழுந்து படைந்து கொள்ளுவான். இந்த கோலியாத்தை கர்த்தர் புடதியில பின்னாடி சட்டார்னு அடிச்சு அவன் முகம் குப்புற விழுந்து விட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நேருக்கு நேராக எதிரியை சந்திக்கின்றார் தைரியத்துடன். ஆண்டவர் எதிரிக்கு பின்னாயிருந்து என்ன செய்கிறாரு, எதிரியை வீழ்த்துகிறார். இது அங்கே சுற்றி இருந்த எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்குகிற அளவுக்கு பெரிய காரியமாய் இருந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கையில், என்னை போல் சபை ஊழியங்களில், சுவிசேஷ பயணங்களில், எல்லா இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது.